கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே திருப்புவோம். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நான் இன்றைக்கு இந்த பிரசங்க வாக்கியத்தை எடுத்துக்கொள்கிறேன். 24ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும், ஒரு வாக்குத்தத்தமான வசனங்கள் நிரம்பின மிகச்சிறப்பான கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்வோம் என்றால் அதனால் கிடைக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள் நிரம்பின ஒரு வசனம் பகுதி. 14 வசனங்கள் ஆசீர்வாதத்தின் பகுதி என்பதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அப்படி கீழ்ப்படியவில்லை என்றால், அவருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை என்றால் என்று சொல்லி அங்கே நடக்காதவர்களுக்கு சம்பவிக்கிற ஆசீர்வாதமற்ற அந்த பகுதியை நாம் அங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் அநேக காரியங்களை உடையதா இருந்தாலும், வாசியுங்களேன் அந்த 14ஆம் வசனத்தை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். ஆண்டவர் உணர்த்தி சொன்னதான அந்த வாக்கியம் என்னவென்றால், நீ மேலாவாய், நான் உன்னை மேலாக்கும் திட்டமுள்ள கர்த்தர் என்பதுதான் அவர் உணர்த்தி சொன்ன செய்தி. இந்த காலை வேளை, இந்த வேளையிலே நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிற அந்த செய்தி இதுதான். நீங்கள் மேலாவது தேவ சித்தம். நீங்கள் மேலாவது, உங்களை மேன்மையாய் வைப்பது தேவ சித்தம். இப்போ நாம் மேன்மையாய் வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிலே அவசியப்படுகிற காரியம் என்பது மிக முக்கியமான ஒன்று. கர்த்தர் விரும்புகிற மேன்மை. கர்த்தர் விரும்புகிற மேன்மை. இந்த மேன்மையில அந்த ஆசீர்வாதங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயம் இருக்கு. ஓப்பன் டோர் இருக்குது, திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைப்பேன் என்று இருக்கிறது. ஏற்ற நேரத்தில் மழை என்று இருக்கிறது. கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று இருக்கிறது. இப்படி நிறைய வார்த்தைகள், ஆசீர்வாத வார்த்தைகள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு உரியதல்ல, அல்லது தேவ பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்தல் தான் அனுமதிக்கப்பட்டது, கடன் வாங்குதல் அனுமதிக்கப்படாதது. இந்த வசனம் ஸ்ட்ரைட்டா சொல்லுது. நம்ம விளங்கி இருக்க வேண்டும். அத தேவ பிள்ளையாகிய எனக்கு இது அனுமதிக்கப்படவில்லை என்கிற புரிதல் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க அதை நீங்க நன்றாய் ஆய்ந்து நீங்க அதை கவனிச்சு பாருங்க. அந்த பார்த்த மாத்திரத்துல அப்படி தூக்கி போட்டுறாதீங்க, வசனத்தை முறைச்சுக்கிடாதீங்க ஆண்டவரோட. அதை குறித்து நீங்க நாட்கள் வரும்போது, காலங்கள் செல்லும் போது, வசன பழக்கத்தோடு உள்ள பல ஆண்டு பழக்கம் வரும்போது உங்களுக்கு இந்த வசனம் அதுதான் சரின்னு புரியும். அதுதான் சரின்னு நீங்க பார்த்த மாத்திரத்தில் அதுக்கு மேல ஒரு கோபத்தை உண்டாக்கிறாதீங்க. நல்ல ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறார். சில அனுமதிகளை கொடுத்திருக்கிறார், சிலவற்றை அனுமதிக்கவே இல்லை வேதத்திலே. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆசீர்வாதமாய் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா வைக்கிற மேன்மையாய் சொல்லி கொண்டு வருகிற ஆண்டவர், நீ மேலாவாய், ஏறுமுகத்தில் மேல் நோக்கிய உயர்வில் நீ இருப்பாய், தாழ்ந்து போவதில்லை என்பதுதான் மொத்தத்தில் கர்த்தர் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரே ஒரு காரியம் இதுல கவனிக்க வேண்டும். வெறுமனே உயர்வு என்றாலே, மேன்மை என்றாலே ஒரே உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஒரே பணம் என்பது மாத்திரமில்லாமல் அதை தாண்டி அவர் வைத்திருக்கிற மேன்மை, அவர் என்னை எந்த மேன்மையில் வைக்க விரும்புகிறாரோ அந்த மேன்மை. ஆண்டவரே, நீர் என்னை எப்படியாய் உயர்த்த விரும்புகிறீர்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார், இந்த பூமி நம்மை தாழ்த்த விரும்புகிறார். இந்த பூமி எதை தூக்கி போட்டு பாருங்களேன், பொத்துன்னு கீழே தான் வரும். இந்த பூமி மேலே விடாது. இது நம்ம ஐஎஸ்எஸ்ல இருந்தோம்னு சொன்னா நம்ம பாட்டுக்கு என்ன செய்யலாம், அப்படின்னு லேசா ஒரு இடத்த இப்படி தட்டி விட்டோம்னா போதும், அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த விசைனால, அந்த பவர்னால அப்படியே நம்ம ஆப்போசிட் சைடில் அப்படி பறப்போம்.
தங்கு தடை இல்லாம அப்படி அங்கே இங்கே பறந்துட்டு இருக்கலாம். நீங்க வீடியோ சுனிதா வில்லியம்ஸ் அவங்களுடைய வீடியோ இந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். காஃபி கொட்டிருச்சுன்னா கவலையே பட வேணாம், காஃபி அங்கேயே தான் இருக்கும், அங்கேயே தான் இருக்கும், நம்ம மெதுவா பிடிச்சி குடிச்சுக்கலாம். அப்படி இந்த பூமி தான் எல்லாத்தையும் கீழே இழுத்து தள்ளுது. இந்த உலகம், மாமிசம், பிசாசு என்கிற இந்த எதிராளிகள் என்று சொல்லுகிற லிஸ்ட்ல இருக்கு பாருங்க. இந்த உலகம் தான் எல்லாத்தையும் கீழே, ஆனா ஆண்டவரோ மேலே உயர்த்த விரும்புகிற தேவன். அல்லேலூயா. ஆமா, இந்த மனிதரோடு, உலகத்தின் வழிபாடுகளோடு, இந்த பழக்க வழக்கங்களோடு போராடி போராடி அழுத்து போயிருப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். எவ்வளவு முயற்சித்தாலும் மேல விட மாட்டேங்குதே, மேல விட மாட்டேங்கிறாங்களே. போராடி அழுத்து போய் நிற்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையாக சொல்லுகிறேன், உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் மேலாவீர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லுது. இந்த மேலாகுதல் என்பது தேவ திட்டத்தின்படி, அக்கார்டிங் டு ஹிஸ் பிளான், அவர் திட்டத்தின்படி. வேதத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் நேரம் அனுமதிக்கிற அளவில் நம்ம சில மனிதர்களை பார்ப்போம். குறிப்பாக நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மனுஷனை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு அவர் எவ்வண்ணமாய் அழைக்கப்பட்டார், சீஷனாக அவர் தெரிவு செய்யப்படுகிற ஒரு சம்பவம் இந்த சுவிசேஷத்திலே சற்று விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களில் சீமோன் பேதுருவை அழைத்தார், அவன் பின் சென்றான் என்று இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அந்த எப்படி அழைத்தார், எப்படி பின் சென்றான் என்பதை ஜஸ்ட் விளக்கமாக இந்த லூக்கா சுவிசேஷம் சொல்லுகிறார். ஆகவே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அவருடைய அந்த டீடைல்ஸ், எப்படி இயேசுவை சந்தித்தார், அந்த அழைக்கப்பட்டார் என்பதற்கான விளக்கம் இந்த லூக்கா சுவிசேஷத்திலே கிடைக்கிறது. கடந்த வாரத்திலே கூட நம்ம அதை குறித்து நான் பேசினேன், ஏன் இந்த 4 விதமான சுவிசேஷங்கள் என்று சொல்லி. சில சுவிசேஷங்களிலே ஆண்டவருடைய நடத்துதலின்படி என்ன செய்யறது, சில காரியங்களை விளக்கி சொல்லுகிற அந்த இது கிடைக்கும். அதனால நாம நிறைய பயனடைவோம். அதிலிருந்து படிப்பினைகள், அதிலிருந்து பாடங்களை எடுத்துக்கொள்ள, அதை போல ஒத்த பகுதி தான் இந்த பகுதி. 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் வசனம் ஒரு வாசியுங்களேன். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். 2 படகுகளை கண்டார். 3ஆம் வசனம் 1ஆம் பகுதி, 3ஆம் வசனத்தின் பகுதி வாசிங்க. முதல். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். 2 படகுகளை கண்டார், அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அந்த படகு சீமோனுடையதாய் இருந்தது. அது சீமோனுடையதாய் இருந்தது. போதும். 2 படகை பார்க்கிறார். சாய்ஸ் இருக்கு. இப்ப இதுல 2ல எதனால ஏறிக்கலாம், ஆனா இயேசு தப்பா ஏற மாட்டார். அவர் எதேச்சையா அங்க வரல, எதேச்சையா அவர் வரல. எதிர்பாராத விதமா தற்செயலாய் நடந்தது. சீமோனை சந்திக்க வேண்டி இருந்தது. அப்படிலாம் இல்லை. இது இஸ் பிளான்டு, இட் இஸ் வெல் பிளான்டு, இட் இஸ் ப்ரீ பிளான்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது, நன்றாய் திட்டமிடப்பட்டது. ஆண்டவருக்கு தெரியும் பேதுருவுடைய படகு எது. இன்னைக்கு அவர் தான் அந்த அந்த மீட்டிங் பாயிண்ட்ல இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சீமோனுடையதா இருந்த படவில் ஆண்டவர் ஏறினார். முதல் காரியம், மேன்மைப்படுத்தப்படுக விரும்புகிற மனுஷனை ஆண்டவர் சந்திக்கிறார். God encounters the man who carries the plan or who is in the plan of God. தேவனுடைய திட்டத்தை சுமந்து கொண்டிருக்கிற மனுஷனை அவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய வாழ்விலும் கூட, உங்களையும் கூட கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார். உங்களை சந்திச்ச அந்த சந்தர்ப்பத்தை யோசித்து பாருங்க. நிறைய நேரம் சாட்சி சொல்லும் போது நம்ம சொல்றோம், நான் அங்கே என் நண்பர் அழைத்தார், எதிர்பாராத விதமாய் அந்த கூட்டத்திற்கு போனேன், நிறைய நேரங்கள்ல தற்செயலாய் போனேன், இப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதுவுமே தற்செயலாய் நடக்கவில்லை என்பதை பின்னால புரிஞ்சுக்கிடுவோம். அல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் தற்செயலா நடக்கிறது இல்லை. ரொம்ப பிளான் பண்ணி கர்த்தர் என்ன செய்தியை அன்னைக்கு சந்திச்ச அந்த ஊழியக்காரர் மூலமா பேசணும்லாம் திட்டம் பண்ணி கரெக்டா உங்களுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து எல்லாம் நடந்தது. அல்லேலூயா. ஏன்னா
மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒரு பாவி நிமித்தம். அப்ப ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் அவ்வளவு காரியங்களை திட்டமிட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் அவர் சந்திக்கிற தேவன். அவர் சந்திக்கிற தேவன். மனிதனை அவர் சந்திக்க திட்டமிடுகிறார். பேதுருவை சந்திக்க திட்டமிட்டார். இந்த சந்திப்பு தான் அவரை வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிறது. மேன்மைப்படுத்தப்படுகிற ஒரு மனுஷனாய் மாறினார். எங்கிருந்து எங்க? ஒரு சாதாரண மனிதன், சாதாரண ஒரு நபர், தன் அன்றாட வாழ்வுக்கு வேலை செய்து பிழைத்து தன் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாமானியன். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற சீமோன் எங்கே உயர்த்தப்படுகிறார்? அப்போஸ்தலர்களில் பிரதானமானவனாக. ஆண்டவருடைய 12 விசேஷம் பெற்ற அப்போஸ்தலர்களில் சிறப்பானவராக உயர்த்தப்படத்தக்கதான ஒரு பெரிய திட்டத்தோடு. இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, பேதுருவை சந்திக்க வருகிற ஆண்டவருடைய சிந்தையில் இன்றைக்கு ஒரு அப்போஸ்தலனை நான் தெரிவு செய்ய போகிறேன். நித்திய காலமாய் பேர் எழுதப்பட போகிற புதிய எருசலேமில் அப்போஸ்தலர்கள் நாமங்கள் பதிக்கப்படத்தக்கதான பெயர்ல இருக்க போகிற ஒரு மனிதனை நான் சந்திக்க போகிறேன். அவருக்கு பெரிய திட்டங்க, அவருக்கு பெரிய திட்டம். நம்ம தான் நிறைய நேரங்கள் அவர் திட்டத்தை பத்தி கவலைப்படாம நம்ம பாட்டையே பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கோம்? இன்னும் பெதஸ்தாவினுடைய அந்த மனுஷன் மாதிரியே இருக்கும். உங்க வல்லமை எப்படி இருந்தாலும் சரி, உங்க பிளான் எப்படி இருந்தாலும் சரி, உங்க சந்திப்பு எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு ஏன் பிரச்சனை? தண்ணி கலங்கும் போது என்ன யாராவது விடணும், அதை செய்ய நீங்க உட்கார்ந்துருக்கிறீரா? என்னால் ஆனதை ஏதாவது நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பத்தி ஏதாவது பேசுறதுனா பேசுங்க. அதை மாதிரி தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆண்டவரே, என் பாட்டை நான் பார்க்குறேன், உங்க பாட்டை நீங்க பாருங்க. ஏதோ நான் வேண்டுதலை வைக்கிறேன், என் வேண்டுதலுக்கு கேட்டு அவ்வப்போது கொஞ்சம் அனுகிரகம் செஞ்சா போதும், கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்தா போதும், மற்றபடி நான் சமாளிச்சுக்கிடுவேன், நான் வண்டியை அழகா ஓட்டிடுவேன். ரிம்மில் ஓடுது, கொஞ்சம் கஷ்டம்தான் ஓட்டுறது, இருந்தாலும் ஏறி மிதிச்சு என்ன செஞ்சிருவேன், அப்படியே சமாளிச்சு ஓட்டிடுவேன் வாழ்க்கையை. கொஞ்சம் உதவி மட்டும் செய்யுங்க. இப்படியே நாம இருக்கிறோம். அவரோ என்ன செய்றார்? மகளே, மகனே, உன்னை பற்றி நான் பெரிய திட்டம் வச்சிருக்கேன். உன் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுத்துட்டேனா? ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும், நான் அதுபடி கேட்கிறேன். அப்படி வந்துட்டேனா நான் உன்னை பெரிய திட்டத்தில் வச்சிருக்கிறேன். உன்னை சாதாரணமா நினைக்கல. இதே விதமான வாழ்க்கை வாழ்ந்து நடந்து செல்லும்படியாய், இதில் ஏதோ சில வித திருப்திகளை சந்தித்து விட்டு போகும் வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று நான் இல்லை. நான் உன்னை மேன்மையான திட்டத்தில், மேலாகும்படியான திட்டத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மனுஷனை சந்திக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷரையுமே சந்திக்கிற விதம் இன்ட்ரெஸ்டானது. பைபிள்ல நிறைய தேவ மனிதர்களை சந்திச்சிருக்கிறார். ஒரு மனுஷனை சொல்லுவோமா? 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்களேன் ஒருவர். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட பேசுறார். சில தீர்க்கதரிசிகள் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க பாருங்க ஆண்டவரோட. ஆண்டவர் ஏற்கனவே பேசி இருக்கிறது படி என்ன சொல்றாரு? சில சமயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம்ல, இவதான் நான் சொல்லியிருந்தேன் இல்ல நேத்து, அது மாதிரி சொல்லியிருந்தேன்லப்பா அந்த அவரு அவர் தான், அது மாதிரி சொல்றாரு ஆண்டவர். நான் சொல்லியிருந்தேன்ல, இவன் தான் அந்த ராஜா, அடுத்த இஸ்ரவேலின் ராஜா, அல்லது இஸ்ரவேலின் முதல் ராஜா. சவுலை கர்த்தர் முதலில் சந்திக்கிற இடம். God's encounter with Saul is going to be made as a king. ஒரு ராஜாவாக ஏற்படுத்தப்பட போகிற சவுலை கர்த்தர் சந்திச்ச இடம். சிறப்பான சந்திப்பு. பார்த்துக்கங்க, இதுல என்ன பியூட்டினா,
சவுலும் தேவனும் அதிகமாய் சந்தித்துக் கொள்ளவில்லை. ஆனால் சவுலை பற்றி தீர்க்கதரிசிக்கு நிறைய கர்த்தர் சொல்றார். நிறைய கர்த்தர் சொல்றார். எப்படி அந்த புதிய ஏற்பாட்டு சவுலுக்கும் கூட அனனியாட்ட நிறைய சொல்றார். அவன் எப்படிப்பட்ட ஆளு, எப்படிப்பட்ட பாத்திரம்னு சொல்லி புதிய ஏற்பாட்டு சவுலுக்கும் சொல்றார். அத மாதிரி இங்க சொல்றார். பழைய ஏற்பாட்டு சவுல் ரொம்ப அவர் கடைசி வரைக்கும் அவர் ரெடியா இல்ல. ராஜாவாக்க போறாங்கன்னு சொன்னா தளவாடங்கள் அடையில ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டார். அவ்வளவுக்கு இவரு பதவி, மேன்மைப்படுதல், பட்டம் இதுக்கெல்லாம் தூரமான ஆள். ஆண்டவர் என்னவோ அப்படித்தான் பிளான் பண்றாரு. அவரு குறிச்சு வச்சிடறாரு, ரவுண்ட் பண்ணிடுறாரு நேம. இவன் தான் ஓடினாலும் சரி ஒளிஞ்சாலும் சரி, இவன் தான் இழுத்து கொண்டு வந்து ராஜாவை ஆக்கிற அபிஷேகம் பண்ணிடு என்பதுதான் தேவ திட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்ளிகேஷன் போடுறவங்கெல்லாம் இல்லை. அவர் திட்டம் பண்ணுவார், அவர் திட்டம் பண்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் வாசிங்களேன். இப்போ சவுலு கழுதையை தொலைச்சிட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சம்பவம் அதுதான், சந்திக்கிறதுக்கு. கர்த்தர் சந்திக்க வைக்க சில ட்ராப் வைப்பார், சில ட்ராப் வைப்பார். அது நமக்கு ட்ராப்னே தெரியாது. நமக்கு ஒரு பொறி வச்சிருக்காரு, நம்மளை இங்க இழுத்து கொண்டு வர்றாரு அப்படிலாம் புரியாது. சவுலுக்கு கழுதை தொலைஞ்சதுதான் பொறி. அது தொலைஞ்ச உடனே, இல்லைன்னா இவர் வீட்டை விட்டு கிளம்பி இருக்க மாட்டார். அப்பா வீட்டில் இருக்கிற அந்த பொறுப்புகள், வேலைகள், காரியங்களை விட்டு இவர் நகன்றிருக்க மாட்டார். இவர் அங்கிருந்து சாமுவேல் கிட்ட கொண்டு வரணும்னா இப்ப என்ன செய்யணும்? பொறி வைக்கணும். அந்த பொறி என்ன? கழுதை தொலைஞ்சு போச்சு. இதை தேடி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. தீர்க்கதரிசிட்ட வரும்போது நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி எதேர்ச்சையா, எதிர்பாராத விதமா, தற்செயலா வேலைக்காரன் சொல்றான். இங்க தீர்க்கதரிசி இருக்கார், அவர்கிட்ட கேட்டா கூட நமக்கு வேற சுலபமாகும். நம்ம ரொம்ப தேட வேண்டியதில்லை. எங்கன்னு நேரா சொல்லி விடுவாரு. கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிடுவார். சொன்னேன்னு வந்தாங்க. ஆனா எல்லாம் பிளான். அந்த வேலைக்காரன் வாயில கர்த்தர் தான் வார்த்தை போடுறாரு. இங்க வந்தாரு. வந்த உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏப்பா வேற வேலையை பாரு, நிறைய வேலை இருக்கு. காணாம போன கழுதை இருக்கட்டும், அது கிடைச்சிரும், அது கிடைச்சிரும். இப்போ மொத்த எல்லாரும் ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ராஜா யாருன்னு. அந்த சீட்டு ஓ மேலதான் விழுந்திருக்கு. நீ தான் ராஜா கிடைச்சிட்ட. கழுதை கிடைச்சதோ இல்லையோ, கழுதை கிடைக்கிறதுக்கு முன்னாலே ராஜா நீ கிடைச்சிட்ட என்று சொல்லி 10ஆம் வசனம் வாசி. 10ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, கண்டுபிடிச்சிட்டார் ராஜாவை. தைல குப்பியை எடுத்து தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை சும்மா அழைக்கல. எப்பவுமே அதே நிலைமையில் இருப்பதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம பார்வையில, நம்ம சைட்ல, நம்ம பிளான்ல எவ்வளவு மட்டமும் குறைச்சலும் இருந்தாலும் அவர் சைட்ல, அபிஷேகிக்கிற ஆண்டவருடைய பட்சத்துல பெரிய பெரிய திட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆமா, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா என்ன நடக்குமா? பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்குமா? ஹல்லேலூயா. ஆமா, சாதாரணமானவர்கள், எளிமையானவர்கள், பலவீனர்கள், ஒரு அரை மணி நேரம் நின்று பேச முடியல, பலவீனர்கள், ஆனா நம்மளை தான் தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை தான் அநேகருக்கு ஆசீர்வாதமா முன்குறிக்கிறார். உங்களை தான் ஆண்டவர் முத சந்திப்பு நாளில இன்னும் நம்ம முழுவதும் ஆசீர்வாதத்தை ருசிச்சு முடிக்கல. தேவ திட்டத்தை முற்றிலும் பெற்று முடியல. ஒருவேளை சிலர் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி இருக்கிறோம், அல்லது சில முன் ருசிகளை பார்த்திருக்கிறோம், இன்னும் முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பெரிய திட்டத்தை முதல் நாள் சந்திப்பிலேயே கர்த்தர் உங்கள் மேல் ஃபிக்ஸ் பண்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ராஜாவாக ஆண்டவருடைய கண்கள் சவுலை பார்த்தது. யாரும் பார்ப்பதற்கு முதலாவதாக நான் அந்த இடத்தை தான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். மற்ற யாரும் சவுலை ராஜாவாக பார்க்கவில்லை. முதலில் கர்த்தருடைய கண்கள் சவுலை, அந்த எளிமையான சவுலை ராஜாவாக கண்டது. அந்த கண்கள்
தீர்க்கதரிசிக்கு சொல்லுது, சாமுவேலுக்கு. சாமுவேல் 2வது ஆளு, சவுலை ராஜாவாக பார்க்கிற 2வது கண்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜனங்கள் மென்மையான பதவி, கர்த்தர் ஏற்படுத்தின கொடுத்த ஸ்தானம். ஆனால் சவுல் தன்னுடைய வாழ்வில் ஆவிக்குரிய மதிகேடுகளினாலே மீண்டும் மீண்டும் ஆவிக்குரிய நிலைமையில தடுமாறினதினாலே அந்த மேன்மையை தற்காத்து கொள்ள முடியவில்லை. அது வேற அடுத்த கட்ட கதை, அடுத்த கட்ட படிப்பினைகள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மேன்மையாய் விளங்கும்படியாய் கர்த்தர் நம் பேரிலே கிருபை வைத்திருக்கிறவர், முன்குறித்தவர். அதற்காகத்தான் சந்தித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பேதுருவையும் அப்படித்தான், சீமோனையும் ஆண்டவர் மேன்மையான நோக்கத்தோடு, இந்த செய்தியினுடைய முடிவில் நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க என்ன மேன்மையோடு, என்ன மேன்மைக்காக என்று சொல்லி நாம் நன்றாய் விளங்கிக்கிடலாம். அந்த செய்தியினுடைய முடிவில் ஆண்டவர் சந்திக்கிறார். சாதாரணமான சந்திப்பு அல்ல, ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசியுங்களேன் 4ஆம் வசனத்தை, 3ஆம் வசனம் வாசியுங்களேன். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். 2 முறை கர்த்தர் தள்ளும்படி, இன்னும் சொல்ல போனா இப்போ கரையிலிருந்து கொஞ்சம் தண்ணிக்கு தள்ளி போகும்படி சொல்றாரு. அடுத்து ஒரு தடவை அங்கிருந்து ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போகும்படி சொல்லுவார். கர்த்தர் சீமோன் பேதுருவிடத்தில் எதிர்பார்த்ததெல்லாம் கொஞ்சம் ஆழத்துக்கு போவோமா, கொஞ்சம் ஆழத்தை நோக்கி நகருவோமா. Shall we move towards deep? இதே தான் கர்த்தர் சொல்லிட்டே இருக்கார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வையும் கூட, நம்முடைய வாழ்வின் விசுவாசத்தை இந்த ஆழம் குறைச்சலான விசுவாசத்திலிருந்து ஆழமான விசுவாசத்தை நோக்கி நகர்த்தி செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. He wants us to move from shallow faith to deeper faith. ஆழமற்ற மேலோட்டமான, ஏதோ கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஏதோ ஜபம் பண்றேன், அவர் ஜபம் பண்ணாலும் ஜபத்தை கேட்டாலும் அற்புதம் செஞ்சாலும் செய்யலனாலும் நான் ஏற்கனவே இங்க பேசி வச்சிருக்கேன், அதுபடி கொஞ்சம் சமாளிச்சு பார்த்துக்கிடுவேன். சிலர்லாம் எல்லா கடன் வாங்குறதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிடுவாங்க. பண்ணி வச்சுட்டு எங்க நம்ம கிட்ட ஜெபம் பண்ணிக்கங்க பாஸ்டர், இப்படி ஒரு தேவை இருக்கு, நம்மளும் ஒரு ஜபத்தை போட வேண்டியதுதான். விசுவாசத்தோடு வாக்கு தத்தங்களை, வசனங்களை எல்லாத்தையும் சொல்லி கீழாகாமல் மேலாவாய் வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்படிலாம் சொல்லி வசனங்களை, வாக்கு தத்தங்களாம் சொல்லி, ஆனா அவங்களுக்கு எப்படி இது, அதுக்கு முன்னாலே பிளான் பண்ணி வச்சாச்சு. அங்க மஞ்ச பையில சித்தப்பா கட்டோட கொண்டு வருவாரு, கடனுக்கு வட்டிக்கு வாங்கின அதை இதுல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த ஷாலோ ஃபெய்த் இருக்கு பாத்தீங்களா, இந்த மேலோட்டமான ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாமே இந்த மேலோட்டமானது பலன் இருக்காது, போராட்டத்துக்கு தாங்காது, எதிர்ப்புக்கு எதிர்விசைக்கு தாங்காது. அந்த கற்பாறையில் விழுந்த விதை பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்ன, வேர் வந்துச்சு, ஆனா வேர் என்ன செய்யல, ஆழமா போகல, பாறை ஆழமா வேற விடல, அனுமதிக்கல. இது இந்த நல்ல நிலத்தில் மண் இருந்ததுனால வேற ஆழமா விடு, வேறு ஆழமா போயிருச்சுன்னு சொன்னா போராட்டத்துக்கு நிற்கும். என்ன ஃபர்ஸ்ட் போராட்டம், உஷ்ணத்துக்கு போராட்டத்தை தாங்கிறதுக்கு அந்த ஆழமான வேர்ல இருந்து தண்ணி சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபோர்ஸ் தாக்குது, தள்ளி விடுது, இருக்க முடியாம நிக்க முடியாம மறிச்சு போடுது. அப்படின்னா இந்த வேர், ஆழமான வேர் விடாம பிடிச்சு நிற்கும், விடாம பிடிச்சு. பிரியமானவர்களே, போராட்டத்துக்கு நம்மை தாக்கு பிடிக்க வைக்கணும்னா நாம் ஆழமான விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை செய்ய விரும்புகிற விஷயமே இதுதான். நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியின் நோக்கத்தோடு கர்த்தர்ல கவனிப்பீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை செய்ய விரும்புகிற விஷயமே
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா மாறிட்டீங்கன்னா முதல்ல செய்யறதே நம்ம விசுவாசத்தை பலப்படுத்த என்ன செய்யணுமோ அதுதான் செய்வோம். ஆனா பெரும்பாலும் இந்த விசுவாசம் பலன் கொள்ளுகிற பகுதியை நாம அவ்வளவு மதிப்பா மதிக்கிறது இல்லை. அது பிடிக்கிறதே கிடையாது. விசுவாசம் பரீட்சையை உண்டாக்கும். டெஸ்டிங்ஸ் அங்க வரும், பரீட்சைகள் ஏற்படும். அதுல உறுதியா நின்னோம்னா ஜெயம் உண்டாகிக்கிட்டு இருக்கும். அடுத்தடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும். இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாவதற்கு தடையாக பரீட்சை வேண்டாம். இது பிடிக்கல, இந்த டெஸ்ட் பிடிக்கல, என்ன நான் கர்த்தரை தான் விசுவாசிக்கிறேன் ப்ரூஃப் பண்ணி காட்ட நான் தயாரா இல்லை. போதும், கிடைச்ச மட்டுக்கும் போதும், கிடைச்ச மட்டுக்கும் போதும். எவ்வளவுக்கு ஆன்சர் கரெக்டோ அவ்வளவுக்கு பரிசு கொடுத்தா போதும். இப்படி நம்ம என்ன செஞ்சிடறோம், எவ்வளவு தூரம் நான் இது கடந்து வந்திருக்கேனோ அவ்வளவுக்கு கொடுங்க போதும், அதுக்கு மார்க் போட்டா போதும், ரொம்ப எல்லாம் வேண்டாம். பெருந்தன்மையோடு நழுவி விடுகிறோம் போராட்டத்திலிருந்து. ஆனால் ஆண்டவரோ திட்டமாக, பரிசுத்தவான்கள் நிறைய பேரை உதாரணம் சொல்ல முடியும், சமயம் குறைவா இருக்கு, பயிற்றுவிக்க விரும்புகிறார். விசுவாசத்தை பயிற்றுவிக்க விரும்புகிறார். அந்த பயிற்றுவிக்கப்படுகிற விசுவாசம் எதை நோக்கிய நகர்வு? ஆழத்தை நோக்கிய நகர்வு. அல்லேலூயா. ஆழத்தை நோக்கிய நகர்வு. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் அவர் ஈர்க்கிறார். அவனிடத்துல 2 பகுதியில ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இங்க நின்றுக்கிறத விட கொஞ்சம் தள்ளி இருந்தா ஜனங்களுக்கு இன்னும் அதிகமான நம்ம காரியங்களை பேச அது ஏதுகரமா இருக்கும் என்று சொல்லி முதல் ஸ்டெப் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இங்கே இருப்பதை விட அதிக மீன்களை பிடிக்க விரும்பினால் ஆழத்திற்கு போ. இதுல ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சு பார்க்கலாம். இயேசுவானவர் இவனுடைய படவில கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்றேன்னா ஏறினார். ஏறி உட்கார்ந்துருக்கிறவர் யாரு? தொழில் முறையில பார்த்தா ஒரு தேறின கார்பெண்டர், தச்சு வேலைகள்ல தேறினவருங்க. அப்பா தான் டியூட்டி, உடனே வேலை செஞ்சு தேறி இருக்கிற கார்பெண்டர். இப்ப இவர் உட்கார்ந்து இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு, இப்ப அதுக்கப்புறம் பெரிய போதகரா வேத வசனங்கள்ல தேறி இருக்கிறார், பெரிய போதகரா போதனை செய்கிறார். அதுவும் ரொம்ப காலம் செல்லல, சமீபத்துல தான். லூக்கா சுவிசேஷம் மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் நம்ம அதை பார்த்தோம், சரிங்களா? ரொம்ப நாள் ஆகல, வந்து ரொம்ப சமீபத்தில் ஆரம்ப நாட்களிலேயே அந்த போதனை பண்றாரு. அப்பவே கலிலேயாவில் அவங்க என்ன செய்யறாங்க, ஜபாலயத்துல அவங்க விமர்சனம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு அதிகாரமாய் பேசுகிறாரே, ரொம்ப ரீசண்டா இருந்தாலும் வந்திருந்தாலும் குறைந்த வயதுல இருந்தாலும் அவர் பரிசேய குடும்பத்தை சார்ந்த நிலைமையில் இல்லாமல் ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்தாலும் வசனங்கள் இவ்வளவு ஆழமாய் தெரிகிறதே என்று சொல்லி போதகத்தை குறித்து விமர்சனம் நன்றாய் பண்ணுகிறாங்க. கடந்து போகுது. இப்போ அடுத்த கட்டமா இந்த போதகர் போதனை பண்றாரு. முதல்ல தச்சர், அடுத்து போதனை பண்ற போதகர், மூணாவது இப்ப திடீர்னு இந்த மீன் பிடித்தல்ல தேறி இருக்கிற அந்த மீனவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார், ஆர்டர் கொடுக்கிறார். ஆழத்துல தள்ளி வளைய போடு. அன்பானவர்களே, இது ப்ரொஃபஷனல் சார்ந்த விஷயம், இது ப்ரொஃபஷன் சார்ந்த விஷயம், இது வேலை சார்ந்த விஷயம். இதுல நான் எக்ஸ்பர்ட். ஆனா இயேசு சொல்றது தப்பு. இப்ப பேதுருக்கு அங்கதான் பிரச்சனை. நீங்களும் நானுமே சில நேரம் இந்த இயற்கையின் விதிகள், உலகத்தின் வழிபாடுகள், இந்த இடங்களை வரும்போது தான் நாம ரொம்ப பயப்படுறோம், ரொம்ப பின்தங்குறோம். கலிலேயா கடல் ஒரு ஆழம் குறைவான கடல். கடல்னாலும் அது ஒரு கடல் என்பதல்ல, ஒரு பெரிய ஏரி, ஆழம் குறைவானது. அதெல்லாம் மேக்சிமம் 30 மீட்டர் 40 மீட்டர் அந்த மாதிரி ஆழம் உள்ள பகுதி தான் நிறைய இருக்கு. ரொம்ப பயங்கர ஆழங்கள்லாம் கிடையாது.
அப்படிப்பட்ட இதுல வெயில் வெளிச்சத்துல போட்டை கொண்டு வந்து நிழல், அதுவே எல்லாம் கலைஞ்சு போயிடும் இருக்க மீனெல்லாம். ஒரு நிழல் விடையே வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா இதுல வலைய வீசணும், வலைய இறக்கணும். அதுல எவ்வளவு பிடிச்சிடலான்றது அந்த மீன் பிடிக்கிற இதுல உள்ளவங்களுக்கு தெரியும். இது தவறான ஒன்று என்பது. இதையும் தாண்டி அவருடைய வழக்கத்துக்கு தாண்டி அவர் சொல்றாரு, ஆகிலும் ஆகிலும் இது என்னுடைய அறிவுக்கு எதிரானது, என்னுடைய ஞானத்தின்படி இது தவறு, ஆகிலும் ஆகிலும் செய்கிறேன். மூன்றாவது இடத்துக்கு அங்கதான் கர்த்தர் கொண்டு போறார். உங்களுடைய ஆழம் குறைவான விசுவாசத்திலிருந்து ஆழமான விசுவாசத்திற்கு நகர்ந்து செல்வதில் மூன்றாவது பார்ட் எங்க கர்த்தர் கொண்டு போறார்னா, பேதுரு எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலிருந்து தேவன் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துக்கு நகட்டி கொண்டு போறார். பேதுரு இங்க எதிர்பார்த்திருப்பது ஒரு மிகப்பெரிய கேட்ச், ஒரு பெரிய அதிகமான மீன்பிடி இன்றைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கார். ஆனால் அங்க நடந்ததோ, கர்த்தர் அந்த பெரிய மீன்பிடிப்பு என்பதை விட ஆண்டவருக்கு பேதுருடைய கீழ்ப்படிதல் தான் மிக மிக அவசியம். அது நடந்தா போதும் மனுஷனை பிடிக்கிறவனாக்கலாம். இப்ப ஆண்டவருக்கு ஒரு டெஸ்ட், அங்க என்ன டெஸ்ட்? கீழ்ப்படுகிறானா இல்லையா. அவனுடைய ஞானத்திற்கு மாறி என் மேல் ஆழத்துக்கு வந்த மாதிரி விசுவாசமும் ஆழமாயிருக்கா, அதான் அதுக்கு அடையாளம். ஆழத்துக்கு வெறுமனே போட்டு மட்டும் வரல, பேதுரு மட்டும் வரல, அவன் விசுவாசமும் ஆழத்துக்கு போயிருக்கு. அந்த டெஸ்ட் தான். பேதுரு இங்கே என்னை கீழ்ப்படிவதில் ஆழத்துக்கு வந்திருக்கிறானா? பேதுரு காண்பித்தார், எஸ் லார்ட், என் அறிவுக்கு டோட்டலா இது எகெயின்ஸ்ட். இதை செஞ்சதை பார்த்தா கேள்விப்பட்டா எல்லாம் என்னை கேலி பண்ணி சிரிச்சாலும் சிரிப்பாங்க. ஆனாலும் ஆகிலும் நீர் சொல்லுகிறதுனாலே வளையப்போம், நீர் சொல்லுகிறதுனாலே வளையப்போம். இப்போ பேதுருடைய திட்டத்திலிருந்து இயேசுவின் திட்டத்திற்கு மாற்றப்படுகிற அந்த மூன்றாவது பகுதி, இது ரொம்ப முக்கியமான பகுதி பேதுருடைய வாழ்க்கையில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 6ஆம் வசனம் வாசிங்களேன். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இப்போ பேதுரு உலகத்தின் காரியத்தில் பிசிக்கல் நீட்ஸை பற்றி அவன் கரிசனை கொள்கிறான், உலக பிரகாரமான தேவையை பற்றி கரிசனை கொள்கிறான். அப்படி இருக்கிற பேதுருவை ஆண்டவர் எப்பவுமே ஆவிக்குரிய விஷயத்தில் கரிசனை கொள்கிறார், ஆவிக்குரியவனாய் பார்க்க விரும்புகிறார். இப்ப இந்த மாற்றத்துக்கு தான் இழுத்து கொண்டு வர்றார். பேதுரு படவில் இருந்துட்டு இங்க தள்ளி கொண்டு போ அங்க தள்ளி கொண்டு போன்னு சொல்றாரே ஒழிய, பேதுரு இயேசுவை நகட்டி கொண்டு போய்கிட்டு இருக்காரா, இயேசு பேதுருவை நகட்டி கொண்டு போய்கிட்டு இருக்காரா? உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க சரியா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் பேதுருவை நகட்டி கொண்டு போய்கிட்டு இருக்கார். போட் அவர் கையில தான் இருக்கு, ஆனால் கர்த்தர் தான் கையில எல்லாவற்றையும் வைத்து இயக்கி கொண்டிருக்கிறார். பேதுரு தான் அந்த ஆவிக்குரிய வாழ்வை நோக்கி நகர்ந்து போகிறார். உண்மைதான், நம்ம எல்லாரும் மனுஷர், நமக்கு எல்லாருக்குமே தேவை இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஏகப்பட்ட ஜப குறிப்பு இருக்கு, விண்ணப்பங்கள் இருக்கு, அவசியங்கள் இருக்கு, தேவைகள் இருக்கு. பண தேவை சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே நிறைய போதுமான அளவு இருக்கு. இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்ம எப்படி நடத்த விரும்புகிறாருன்னு சொன்னா, ஆவிக்குரியவர்களாயிரு மகளே, மகனே ஆவிக்குரியவர்களாயிரு என்று நம்மை ஆவிக்குரிய பார்வையோடு பார்த்து இந்த மனுஷீக முறைமைகளிலிருந்து மாறி ஆவிக்குரிய காரியங்களை காண்கிற ஆவிக்குரியவர்களாய் நம்மை நடத்த விரும்புகிறார். இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள். நம்ம திரும்ப மாம்சத்துக்குரியவர்கள் தான், மனுஷீகத்துக்குரியவர்கள் தான் திரும்ப கையை விட்டு நழுவி வந்துடுறோம். அவர் ட்ரை பண்ண இந்த இடம் மட்டும் சரியாயிடுச்சு வச்சுக்கோங்களேன். அவர் காண்கிற பிரகாரமாக பேதுரு கண்டார்,
பேதுரு ஒரு ஆவிக்குரிய தலைவன் ஆனார். நம்ம வாழ்க்கையில இன்னும் அதை ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்க இடமே இந்த இடம் தான். அவர் காண்கிற விதமாய் நாமும் காண நம்மை ஒப்பு கொடுக்க தயாரானால் நாமும் ஆவிக்குரியவர்களாய். நான் பேசிட்டு இருக்குது உடனே எல்லாரும் முழு நேர ஊழியர்களா ஊழியத்துக்கு வந்துடணும், எல்லாரும் பேதுரு ஊழியர் செஞ்ச மாதிரி மனுஷரை பிடிக்கிறவனா ஆயிரணும் அப்படி சொல்ல வரல. அதற்கு முன்னால நம்முடைய மனுஷீக எண்ணங்கள், மனுஷீக போக்குகள் இவைகளை தாண்டி கடந்து, ஆண்டவரே நீர் என்னை சந்தித்தீரே, என்னை ரட்சித்தீரே, உங்க சிந்தையில என்னை பற்றி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, அதை என்னில் நிறைவேற்றுங்க. நீங்க எதற்கென்று இன்னைக்கு 1008 பேச்சு பேசுறோம், மணிக்கணக்கா ஜெபம் பண்றோம், மணிக்கணக்கா வசனம் பேசுறோம். ஆனா நீங்க என்னை பற்றி என்ன நினைச்சீங்க ஆண்டவரை அழைக்கும் போது, என்னை ரட்சிக்கும் போது என்ன நினைச்சீங்க, அதை நீங்க செய்ய என் வாழ்க்கையை ஃபுல் ஃப்ரீடம் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஜெபம் பண்றோம் இந்த நிமிஷம் எத்தனை பேர் ஜெபம் பண்ண தயார்? என்னை ரட்சிக்கும் போது என்னை சந்திச்சீங்களே ஆண்டவரே, சவுலை சந்திச்சீங்களே, தாவீதை சந்திச்சீங்களே, இங்க பேதுருவை சந்திச்சீங்களே, அவங்கள சந்திக்கும் போது அவங்கள பற்றி என்ன எண்ணத்தோடு சந்திச்சீங்களோ அதை போல அவங்க மாறினாங்களே, என்னையும் அப்படி ஒரு நாள் சந்திச்சீங்களே ரட்சிப்புக்கு, அப்போ என்னை பற்றி நீங்க என்ன நினைச்சீங்க, அது நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜெபம் செய்ய தயாரா? அப்படி மட்டும் ஜெபம் பண்ணிப்பார். இந்த ஜெபம் பண்ணிப்பார், ரொம்ப வித்தியாசமான ஆவிக்குரிய காரியங்கள் நடக்கும். நான் கண்டிப்பா சொல்றேன், எல்லாரையும் முழு நேர ஊழியத்துக்கு வா, ஊழியக்காரனா புறப்பட்டுலாம் சொல்ல மாட்டார். நிறைய சீர்படுத்தப்பட வேண்டிய இடம் நம்ம வாழ்க்கையில இருக்கு, நம்முடைய பர்சனல் லைஃப்ல இருக்கு, நம்முடைய குடும்ப வாழ்வில் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட வேண்டிய இடங்கள் இருக்கு, அங்கே உள்ள சாட்சிகள் பெற வேண்டிய சாட்சிகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்றன் பின் ஒன்றா கர்த்தர் கிளியர் பண்ணுவார். அதிசயம் நிகழத்துடன் தேவ திட்டங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை இந்த 3வது பார்ட்ல நடத்தி செல்ல விரும்புகிறார். உன் பிளான்ல இருந்து என் பிளானுக்கு கடந்து வா. வாட் யூ கன்சர்ன் that should be changed to my concern. நான் என்ன விரும்புகிறேன், என்ன எதிர்பார்க்கிறேன் என்பதற்கு நேரே நீ கடந்து வர வேண்டும். சீமோனே, கண்களை மூடுவோம் ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை கண்டவர் நீர், என்னை அழைத்தவர் நீர், என்னை சந்தித்து உம்முடைய நன்மைக்கென்று தெரிந்து கொண்டவர் நீர். என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. நீங்க என்னை உருவாக்கும், நீங்க என்னை வணைந்து கொள்ளும், என் விசுவாசத்தை இன்னும் பயிற்றுவியும். நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் விசுவாச அளவை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்மை நடத்துகிற தேவன், நிச்சயமாகவே நம்மை முன்குறித்த தேவன், நிச்சயமாகவே praise the Lord, hallelujah, praise the Lord, hallelujah, ஆமென், ஸ்தோத்திரம். அவர் பேர் சொல்லி அழைத்தவர் எல்லாவற்றையும் செயல்படுத்துவார். அவர் பேர் சொல்லி அழைத்தவர், அவர் போதுமானவராயிருப்பார். ஜீசஸ் அவர் பாதைகளை செவ்வை பண்ணுவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் உள்ளவர். மலைகள் எல்லாம் உன் வழிகளாகும், உன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் உன் வழிகளாகும், உன் பாதைகள் உயர்த்தப்படும். வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார்,
கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார், வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார், உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உன்னை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். கரம் பற்றி நடத்தும் கர்த்தரவர், உன் கவலைகள் போக்கிடுவார். கரம் பற்றி நடத்தும் கர்த்தரவர், உன் கவலைகள் போக்கிடுவார். தாயை போல் உன்னை தேற்றிடுவார், தாபரமாய் உன்னை அழைத்திடுவார். தாயை போல் உன்னை தேற்றிடுவார், தாபரமாய் உன்னை அழைத்திடுவார். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால், அவருடைய வழிகளில் நடக்க, அவர் சொல்வதற்கு அப்படியே கீழ்ப்படிய தயாராயிருப்போம் என்றால், அவர் உங்கள் பாதைகளை மேன்மைப்படுத்துவார். Glory to God. வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். தேவனுடைய உயர்ந்த திட்டத்தை செய்து முடிக்கிற தேவ மனுஷனாய், தேவ மனுஷியாய் கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார். பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்தவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே ஆராதனை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் கூட எங்களை நீர் தொட்டு சந்தித்து கொண்டிருக்கிறீர். உமது ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை உருமாற்றி கொண்டிருக்கிறீர். உம்முடைய அழைப்பு அவ்வளவு மேன்மையானது ஆண்டவரே. உமது திட்டத்திற்கு நேரே எங்களை வணைந்து கொள்ளும், உருவாக்கும். மேலாகும் நோக்கத்தில் எங்களை அழைத்தவர் மேன்மையாக்குவீராக. வழிகளில் நடத்தும், ஆசீர்வதியும். மகிமை, துதி, கனம், ஸ்தோத்திரம் உமக்கே படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும், சமாதானமும், காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.